ப்ரோ நான் ஆனால் ஒரு கண்டென்ட் சொல்லுவா ப்ரோ 2v4 வேர்ல்டில் க்ரியேட் பண்ணிட்டு போவோம். அதையும் யார் கீழே அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுக்கலாம் ப்ரோ மாற்றி மாற்றி. ஓ அப்படியா? சரி, என்ன கிஃப்ட் பண்ணலாம்? டைமண்டா இல்லை ஏதாச்சும் பண்டலா? ப்ரோ 500 டைமண்ட் சேலஞ்சு ப்ரோ, முடிஞ்சால் MVP எடுத்து காட்டு ப்ரோ. நீ கைஸ் நாங்கள் அப்படி சொல்லிவிட்டு 2v4 க்ரியேட் பண்ணிட்டு வேர்ல்டு பிளேஸ் கூட வந்துட்டோம். உள்ளே பெரிய சம்பவமே நடந்ததுக்கும் அது என்னன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப நாள் கேம் ப்ளே பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கேம் ப்ளே வராது ப்ரோ அப்படின்னு சொன்னாது. கடைசியில் பார்த்தா யாருக்கு கேம் ப்ளே வரலன்னு கடைசி பார்த்தா தான் தெரியுது. கைஸ் அதுக்கு முன்னாடி அந்த ஐடியில் 2000 டைமண்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் சொந்த காசுலாம் போட்டு டாப் பண்ணல, இந்த ஏர்னிங் ஆப்ஸில் தான் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக. அது எப்படி போட கிடச்ச சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல இந்த ஐடியில் இந்த சேத மோட் இல்லை, இந்த சேத மோட் பார்த்தோன்னே எடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்குது, எப்படியாச்சும் எடுத்தாருன்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ ஸ்பின் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாருங்க, 200 டைமண்ட் நமக்குலாம் கொடுத்து வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு ஆப்லேருந்து எடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்களா, அது இந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு கேட்கும். இந்த ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 காயின் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு மெயிலில் லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிட்டு உள்ளே போனேன். இது ரொம்ப பீஃபாலாம் சொல்ல, ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வீடியோலாம் ரொம்ப பெருசாக போடவே இல்லை. வித்ட்ராலுக்கு வந்துடுறேன். வித்ட்ரால் பாருங்கள், நீங்கள் ஜிபே மூலமாக நீங்கள் காசுலாம் சேர்த்து அப்படியே கடைசியாக நீங்கள் மந்த்லியோ வீக்லியோ போட்டுக்கலாம். ஈஸியான ஆப்பு, நல்லா பண்ணுங்க கைஸ். கடைசியில் பாருங்கள், ஒரு 800 டைமண்டில் அந்த சேலஞ்ச் கூட எனக்கு கொடுத்துட்டானுங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தான் நினச்சேன், நமக்கு லக்கே இல்லை, எப்படி கொடுத்தாங்கன்னே தெரில. சரி, கொடுத்த வரைக்கும் லக்கடான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி வாங்க நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறையவே மாற்றிட்டானுங்க. ஸ்கின் ரைடுக்கு அப்புறம் இங்கே தள்ளுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனே காணும். சரி மல்டி ஹெட்சான்னு சொல்லி ஒரு 27 ஹெட்சா அடிச்சிருக்கோம், அதை காட்ட போதும் கைஸ். இந்த மேட்சை பாருங்கள், கொஞ்சம் செமதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்துருப்பான், நான் யூஎம்பியில் மண்டியில் வச்சுருப்பேன். அப்போ பாருங்க இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவான். இது 2 ரவுண்ட் பாட் மேலே ஆண்டன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிட்டானுங்க. சரி ஒருத்தன் தானே போனால் முன்னே ஒரு 2v3 ஆடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது 2 பேர் தான் அடிச்சிட்டேன். இல்லை ஒரு பாட்டோடு சேர்த்து 3 பேர் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஓடி போய் இவனுக்கு அடித்து இந்த இடத்துல ஈச் போட்டுருவேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கில்லு மட்டும் தான் அடிச்சிருப்பான். ரொம்ப வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டே போட்டிருப்பேன். இங்கே பாருங்க, அந்த ஆஃப்லைன் இங்கே நின்றுட்டுருப்பான், அவனை அடிச்சிடுவேன். அவனை ரிவே பண்ண வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆஃப்லைன் எழுதுவாங்க. அவன் ஆஃப்லைன் பண்ண பார்த்து 2 பேர் ஆஃப்லைன் போயிடுவாங்க. மேட்ச் 2v2 போயிட்டுருக்கோம். இது பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் அடிச்சிட்டேன்னா, இப்போ பாருங்க இங்கே ஆட்டோ இருப்பான். இந்த இடத்துல இல்லை, இங்கே அடிச்சிட்டேன். கடைசி அந்த மேட்ச் தோற்றுவேன்னு நினைக்கிறேன். அந்த ரவுண்டு தோற்றுக்குவேன். நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள், இங்கே பாருங்க எங்காண்ட ஒரு ஈஸ் போடுவேன். பாருங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆஃப்லைன் போயிட்டு இப்போ 3 ஆஃப்லைனு, 3 பேருமே ஆஃப்லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2v1 ஆடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒருத்த மட்டும் தான் இருந்தோம். இதுக்கு மேலே இந்த மேட்ச்சில் ஆடணுமான்னு தான் தோணிச்சு. இங்கே பாருங்கள் எல்லாருமே சும்மா நின்ட்டாருங்க. அப்படின்னா தான் ஏன் வந்துருக்கணும். நிறைய அட்டம் போட்டு பார்த்தோம். இதே 2வதோ 3வதோ நினைக்கிறேன் இந்த மேட்ச் போட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப்லைன் போயிடுவாங்க, ஒருத்தர் கூட நின்று ஆடவே மாட்டானுங்க. அதனால் நான் எனக்கே போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நாங்களே மேட்சை விட்டு வெளியே வந்தால் ஸ்கிரீன் ரெக்கார்டு போயின்றதுக்காண்டி இந்த பாட்டை அடிச்சுட்டு சும்மா இருந்தோம். அதுலேயே பாருங்கள், இந்த பாட்டை கூட அடிக்க முடியாமல் இங்கே ஒரு திணறிக்கிட்டே இருக்கான். இதில் என் கேம்லேயே போயிது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாண்டா அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் கில்லு பிளேஸை இன்வைட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லி மேட்ச் சொல்லி போட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே அந்த பாட்டை அடித்து எல்லாமே பாட்டு ஆஃப்லைன் போயிடுவானுங்க. அதனால ஒரு 3 விதை கிடச்சானுங்க. சரி 3v3 எல்லாச்சும் போட்டு இதில் ஐக்கில் எடுக்கிறவங்களுக்கு 500 டைமண்ட் சொல்லிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவும் லென்த்தாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்செட் அடித்தது மட்டும் அந்த மல்டி ஹெட்செட் சொல்லி ஆட்டோவாக புதுசாக நம்ம அப்டேட்டில் கொண்டு வந்ததுக்காருங்க. அதை அமுக்கி விட்டேன். அதை டப்புன்னு அந்த ஹெட்செட் அடித்தது மட்டும் காட்டுது. இது பாருங்க, என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட் மேட்ச் ஆளுக்கு ஒரு கில் அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கில்லுக்கு இருந்தோம். இப்போ பாருங்க, நான் போயிட்டுருப்பேன். இந்த இடத்துல பாருங்கள், வந்ததை பார்த்தது கூட மாட்டேன், டப்புன்னு உட்பை கடுத்து மண்டையே அடிச்சிருப்பேன். அடிச்சுப்பட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒருத்தர் வருவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா டல்பா எடுத்து மண்டையை அடிக்க போவேன். டப்புன்னு இந்த இருப்பாங்க, இந்த பக்கம் போனோடனே உட்பை வச்சு மண்டையை அடிச்சிருக்கேன் வரைக்கும். இது ஆப்போட விளாட்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு மேட்டு தான். நம்மளாம் சும்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் விளாடுவோம். ஃப்ரெண்ட்லியாக யார் வந்தாலும் பேசிக்கிட்டே போவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் எல்லா சப்ஸ்கிரைபரும் இருக்க மாட்டாங்க. கில்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்கள தான் கூப்பிட்டேன். 2 பேர் ஆஃப்லைன், 5-6 பேர் இருப்பாங்க. மொத்தமே அவ்வளோதான் இருப்பாங்க, மற்ற யாருமே இல்லை. அதெல்லாம் யாரும் வடக்கன்ஸ், அது மாதிரி பெரிய பிளேஸ் தான். பெரிய பிளேஸ்னால் அந்த 24 மணி நேரம் விளாண்டுட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் சொல்கிறேன். அப்படி
கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கேம் விளாடுவாங்களே, அதான் கில்லு க்ளூ அதுக்காண்டி வச்சுருக்கேன். நம்ம கில்லு பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு இருந்துச்சு. நம்ம மெயின்டைன் பண்ணுறலாமல் விட்டுட்டு இப்போ கடைசியில் 5 லட்சமா 6 லட்சமா 7 லெவல்லேருந்து 6 லெவல் எப்படா போவன்ட்டு இருக்குது. நம்ம கில்லில் இருக்க பிளேஸ் கூட அப்படியே பண்ண வச்சு பேசிக்கிட்டு அப்படியாச்சும் டைமண்ட் சேலஞ்ச் சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பண்ண விளாண்டுட்டு இருப்போம். டைமண்ட் சேலஞ்ச் பண்ணிட்டு டைமண்ட் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அதெல்லாம் பேச்சில்ல, சும்மா ஃபன் பண்ணி விளாட்றோமா, ஃபன்னியாக விளாட்றோமா, அவ்வளோதான் கேமு. நம்ம கில்லுக்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஐடி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் FFID பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால வாய் உழுதோ என்னமோ தெரில, கொஞ்சம் இல்லை ரொம்பவே உழுது, என்னன்னு தெரில. போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் கில் அடிச்சுட்டு இருப்பேன், மற்ற யாருமே கில் அடிக்க மாட்டாங்க. என் கூட பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் சேலஞ்ச் சொல்லிட்டு ஒருத்த வந்தான். அவன் கடைசி வரைக்கும் 3 கில்லு தான் அடிச்சிருந்தான், அதுக்கு மேலே தொடக்கூட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ரொம்ப நாளாக வராது இதாக கேம்லேயே வராதுன்னு என்ன சொல்கிறாங்க. அதை இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜோனில் தான் போய் சாவன்னு நினச்சேன். பார்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ட் அடிச்சு மண்டிலே வாங்குவான். நான் கூட நினச்சேன் எனக்குலாம் கேம்லேயே வராது, ரொம்ப நாளாக ஆச்சு விளாண்டு அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்க இதான் ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை குத்தி கில் எடுக்கிறதுக்குள்ளேயே மண்டையிலே வாங்குவாங்களாம். சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சேலஞ்ச் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி வேறு அந்த ஆப்பு சொன்னேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்லா இருக்குது. வேறு கில்லுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கில்லு யூஐடி போட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கில்லு யூஐடி இருக்கும், அந்த கில்லு யூஐடி போட்டு வந்துடுங்க. இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பாஞ்சு கிரியேட் பண்ணி பார்த்தா எங்கிட்ட 3 வாக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். சரி கைஸ் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பெரிய கண்டென்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வீடியோ படிக்கிறேன். உங்கள் என்மேன் கேமர். பை கைஸ்.